ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மெமரி வச்சேன் அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 2ல எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மொரட்டாலாம் வரோம். எனர்ஜி இல்லை. இந்த முறை நான் யோசிக்கவே மாட்டேன். கண்டிப்பா அவனை நான் கொன்னுடுவேன். ஒருவேளை அதுக்கு நடுவுல கிமீர் வந்தாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதும்மா. இது இங்கேயே இப்பவே முடிய போகுது. இது ஏன் மேல சத்தியம். கொடூரம். ஓ, வெளியே வராங்களா? கிறிஸ்டா இல்ல ஹிஸ்டோரியா, உன்னை சாப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. நீ என் மேல கோபமா இருப்பேன்னு தெரியும். என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? என்கிட்ட சொல்லு. நாங்க ஒன்னையும் எரேனியும் யாரும் என்ன காப்பாத்த தேவையில்லை. எல்லாம் மாறிடுச்சு. இப்ப நான் ரைனர் பெத்தோல்ட் பக்கம் தான் இருக்கேன். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் வந்துதான் ஆகணும். அந்த உலகத்துல உனக்குன்னு வருங்காலம் கிடையாது. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு, சரியா? இந்த செவுத்தை தாண்டி வர்றது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்காது. அதுலயும் குறிப்பா யாரும் நம்மள நீ பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பா டைட்டன்ஸ் அத பத்தி சொல்ல வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்க எப்ப என்ன சாப்பிடலாம் தான் பாப்பாங்க. எல்லாரும் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, ஆனா யாரும் மோசமானவங்க இல்ல. எங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல, ஆனா நீ பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ரைனரும் பெட்ரோல்டும் என்ன சொன்னாங்க? அவங்க உன்னை மிரட்டினால நீ இப்படி எல்லாம் பயந்து பண்ற. இவன் தான் அவங்கள மிரட்டி வந்துடுறாரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன விடு. அவங்க உன்கிட்ட என்ன சொல்லிருந்தாலும் பயப்படாத. நம்ம எதிர்த்து போராடலாம். உன் கடந்த காலத்தெல்லாம் மறந்துடு. நம்ம இந்த நொடி பத்தி தான் யோசிக்கணும். நான் இங்க தான் இருக்கேன். எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். சொல்றது ஈஸி, மறந்துடுவாளா? இல்லை உன் ஃப்ரெண்டாக ஏதாவது எமீரை பண்ணிட்டாலும் அவளுக்கு கஷ்டம் தானே. அங்க பாரு, ஸ்கவுட்ஸ் நம்மள நெருங்கி வரதை நீ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாம இதுக்கு முன்னாடியே கிளம்பி இருந்தோம்னா அவங்களால நம்மள கொஞ்சம் கூட நெருங்கி இருக்கவே முடியாது. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான். நம்ம போய் கூட்டிட்டு வரணும்ன்றது உன்னோட பிளான். நீ எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போன. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க காத்திருந்தோம். எதுக்காக? நாங்க ஆபத்துல இருக்கோம் எமீர். ஆமா, இதெல்லாம் நாங்க எதுக்கு பிளான்லாம் மாறி இருக்காதான் எனர்ஜி இப்ப இல்லை. மனசை மாத்த கூடாது. அவன் அந்த வால்ஸ்குள்ளே சாகணும்னு நினைக்கிறியா? இப்ப அதுதான் சரின்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு முட்டாளா இருக்காத, யோசி. நம்ம போயிடலாம். அவ சொல்றத நீ கேட்காத. என்னால முடியாது. எனக்கும் போகணும்னு தான் ஆசை. என்ன மன்னிச்சிடு ஹிஸ்டோரியா. இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பேன், ஆனா உண்மையிலேயே நான் எனக்காக தான் பண்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரோட டைட்டன் பவரை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அவங்கள எதிர்த்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நான் பண்ணேன்னா என்னை கொன்னுடுவாங்க. ஆனா நான் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒன்று அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா என்னோட தவறுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ண மாதிரி இருக்கும். நான் பண்ண தவறுகள்லாம் சும்மா மன்னிக்க. சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீ சர்ச்சில் ரொம்ப முக்கியமானவ. உனக்கு வால்ஸோட உண்மையும் தெரியும். என்னோட குடும்பம் அதுக்காக தான் எல்லாம் பண்ணல. ஆமா, அதுதான் உண்மை. இந்த உலகம் அழிய ஆரம்பிச்சப்போ உன்னை என் கூட வச்சுக்கிறது வருங்காலத்துல எனக்கு பயன்படும்னு நினைச்சேன். அன்னைக்கு அந்த கோட்டையில கிட்டத்தட்ட நான் செத்து போயிருப்பேன். அந்த எல்லா அனுபவங்களையும் வச்சு ஒரு நோக்கத்தோட என் வாழ்க்கையை நடத்துறேன். இதெல்லாம் பண்ணாதான் நான் உயிரோடு இருப்பேன்னா யோசிக்காம அதை பண்ணுவேன். நான் மோசமானவ தான், ஒத்துக்கிறேன். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான், நான் இது உனக்காக பண்ணல. இல்லை அவன் போய் தான் சொல்கிறான். எனக்கு தகுதி இல்லை உன் ஃப்ரெண்டா இருக்க, ஆனா உண்மைதான்.
இவளுக்கு வாழை பற்றி தெரியுமா? தயவு செஞ்சு என்னை காப்பாத்து ஹிஸ்டோரியா. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். நான் உன் கூட தான் இருப்பேன். நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இப்படி சொல்லியும் அவளை நம்புகிறேன். இதுக்கு என்ன பாண்டிங்னே தெரியல. யாரன்னா எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருந்திருக்காங்க. யாருமே மனசு மாறிடுவானான்னு டவுட் ஆகுது. அங்கதான் போய் பார்த்துடலான்ட்டு நினைச்சிட்டானா? இவ்வளா அவ்வளோதான்டா. இவ கண்ணு பார்த்தாலே பயமாகுதா? ஆனா அவன் கை வச்சு மூடிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். செஞ்சா நான் கொண்டுடுவேன். இது எல்லாரும் நினைச்சாலும் பாவமா இருக்கு. யாருக்கு நிக்கிறது? எல்லாரும் வந்துட்டாங்க. நான் சொல்றது நம்பு. அவன் உன்னை விட என்னதான் அதிகமா கடுப்பேத்திருக்கான். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு பொறுமையை கத்து கொடுக்கலாமா? வெளியே வா பெட்டாட். அவனை திருப்பி கொடுங்க இப்பவே. गाइस இதெல்லாம் உண்மை இல்ல, விளையாட்டுக்கு தான் பண்றேன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இத்தனை நாளா நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தான இருக்கோம். இதுதாங்க பெரிய வழி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். எங்க போயிட்டு இருக்க ரைடர்? இப்படியே உன்னால எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அப்படி நடக்கும் நாம விட மாட்டோம். நமக்கு துரோகிகளா? கஷ்டத்திலயும் சோகத்திலயும் நம்ம சோல்ஜர்ஸா ஒன்னா ஒரே இடத்துல இருந்திருக்கோம். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நீ தூங்குறத பார்த்து நான் நிறைய முறை சிரிச்சிருக்கேன் பெட்டாட். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. நீ காலையில எழுந்திருக்கிற பொசிஷனை பார்த்து நாங்க எல்லாருமே சிரிப்போம். அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்போம். எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது பெட்டாட்? இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா நீ யார கொல்ல போறியோ அவங்க கூடவே இருந்திருக்க. இத்தனை நாளா நண்பனா இருந்திருக்க. இவ்வளவு நாள் நீ பண்ணது நடிப்பா? ஏதாவது பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு தப்பிக்கலாம்னு பேசுவோம், அதெல்லாம் பொய்யா? நம்ம வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷமா ட்ரிங்க் குடிக்கணும்னு நினைச்சோமே, ஞாபகம் இருக்கா? எல்லாமே பொய் தானா? எனக்கு பதில் சொல்லு. சொல்லு, உன்னோட நோக்கம் என்ன? நீ என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ற? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண போறதில்ல. வாயை மூடிக்கிட்டு இந்த துரோகியோட கழுத்தை கிழிக்கிறதுக்கு வழிய பாருங்க. ஒருவேளை நீ தயங்கலனா நம்ம இளனை எடுக்க வேண்டியதுதான். அவங்க என்னவா நினைச்சா நமக்கு என்ன? இதெல்லாம் அவங்களோட விருப்பம். இல்ல, நீ சொல்றது தப்பு. யாராவது இப்படி இருக்க விருப்பப்படுவாங்களா? சொல்லு. நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நாங்க இதை பண்ணதான் ஆசைப்படுறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் எங்களை வெறுக்கிறாங்க. அவங்க பண்றது தப்பு இல்ல. நாங்க எல்லாரும் ராட்சசங்க. நாங்க பண்ண பாவத்துக்கு சாகிறது தான் ஒரே வழி. நாங்க தோத்துட்டோம். நாங்க 1000 வருஷம் வாழ்ந்தாலும் எங்களால நிம்மதியா வாழ முடியல. அது எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாங்க சோல்ஜர்ஸா இருக்க ஒரு மட்டும் தான் சந்தோஷமா இருந்தோம். நாங்க வாழ்ந்த வாழ்க்கை போய் கிடையாது. நான் சொல்றது புரியுதா?
அப்புறம் ஏன்? நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. உங்ககிட்ட மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனா ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். உண்மையிலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா யாராச்சும் எங்களை கண்டுபிடிங்க. புரியுதுங்க அவனை சத்தியமா. திருப்பி கொடுத்துரு. இன்னொரு தடவை நான் கேட்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடு. என்னால முடியாது. நீங்களே அதை பண்ணுங்க. உங்களை எனக்கு தெரிஞ்சு யாரும் ஏதாச்சும் பண்ணுவானோ. என்னை கொன்னுட்டு அவனை தூக்கிட்டு போங்க. எனக்கு மைண்ட் செட்டே எனக்கு புரியல, புரிஞ்சுக்கவே முடியல. எருவின் அந்த பக்கம் டைட்டன் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துன்னு வராரு. மனுஷனா நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, அதை பற்றி யோசிக்கல. பட் அதுங்க டைட்டில் அதில் பெருசாக பார்க்குங்க ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். ஓ ஓ பறக்குறாங்களே. அது அவன் இதையும் காப்பாற்றிக்கணும், ஓடவும் செய்யணும், நம்ம மாதிரியா இருக்கு. இஷ்டம் தான் இப்போ நடுவில் மாட்டிக்கிற மாதிரி. பேசி பேசி மனசு மாத்திடுவாரு. யோசிக்க விட மாட்டாரு யாரையும். வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லாம் பார்க்க முடிச்சா நல்லா இருக்கும். என்னால நகர முடியல. இந்த டைட்டன்ஸ் எல்லாரையும் நான் கொல்லலன்னா என்னோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். வேற வழி இல்ல. தயாரு பேட்ரோல். உன்னை நீயே காப்பாத்திக்கோ. அவ்வளவுதான். Hey. ஐயோ அப்படியே அவர் பேசிட்டே இருக்காரு. கலவரம் ஆயிடுச்சு. பின்னாடி நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்ப பின்வாங்க முடியாது. நாம வீட்டுக்கு போக தான் போறோம். ஏரியனும் நம்ம கூட தான் வர போறான். என்னது? இதெல்லாத்துக்கும் நாம காரணமா? இவங்க என்ன புடிச்சிட்டு வந்ததுனாலதான் இத்தனை பேர் சாகுறாங்களா? உனக்காக தான். ஆர்மன்? வாழ்க்கையோட நோக்கமும் அதுதான். ஒரு
விஷயத்தை மாத்தணும்னா நம்ம இன்னொரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும். நல்லா யோசி. நான் எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும்? என் உயிரையா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா? இறக்கப்படுறதை விட்டுருவானான்னு தெரியல. ஐயோ, அப்படின்னா இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? உன் ஃப்ரெண்டை இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா? நீ ஆனியை அங்கேயே விட்டுட்டு போற. அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? வடக்கு திசையில யூட்டோப்பியா டிஸ்ட்ரிக்ட்ல அவ இருக்கா. அங்க டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அனிமல் லவ் இருக்குல்ல, அதை வச்சு பேசுகிறேன். தன்னால குணமாயிக்கிட்டு இருக்கான். அவ உடம்பு குணமாக வாய்ப்பு இருந்தாலும் அவ அனுபவிக்கிற டார்ச்சர்ல அவளுக்கு தாங்க முடியாத வலி மட்டும்தான் அவளுக்கு மிச்சம். நீ கவலைப்படாத. அவளை சாக விடாம பார்த்து பத்திரமா டார்ச்சர் பண்றாங்க. தெளிவா சொல்லணும்னா அவ உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்க கூட விடாம டார்ச்சர் பண்ணுவாங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க சரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? எர்வின் எப்படி வந்தாரு? மனுஷனா என்னையா இது? கிருஷ்ணா இங்க இருக்கா? விட மாட்டான். நான் சாதிச்சிட்டேன். நான் ஒரு டைட்டனை கொன்னுட்டேன். நீ ஓகே? நானும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் கொள்றாங்க. உனக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஆசையே இல்லையா? உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? என்ன விடுங்க ப்ளீஸ். ஒருவேளை இவன் அவங்க 2 பேர் கூட என் வீட்டுக்கு போக ஒத்துக்கலைன்னா இவளை கொன்னுடுவாங்க. அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சாதான் அவன் சுதந்திரமா இருக்க முடியும். நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவன் கூட போக முடியும். உங்க கூடயே வந்துட சொல்லு. நீ என்ன பைத்தியமா? அது அவங்க சதியா கூட இருக்கலாம். அப்படிலாம் இல்ல. என்ன முதல்ல விடு. காணி சொன்னது கரெக்ட் தான். அவ சொல்றது எல்லாமே போய் அவளை நீ நம்பாத. இதுல எந்த அர்த்தமும் இல்ல. உன்னை காப்பாத்துறதுக்காக உயிரை பணைய வைக்கிற ஒருத்தி உன்னை எப்படி எதிர்க்கிட்ட ஒப்படைப்பா? இதுல அர்த்தமே இல்ல. நம்ம பக்கம் பாவமா இருக்குது. நாயுமே விடியாம இருக்கிறேன். இருக்கும்போது மட்டும்தான் இமீர் எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுப்பா. இப்ப எந்த ஆபத்தால அவன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. நீ சொல்ல சரிதான். எப்படி இருந்தாலும் நம்மளால அவ கூட இருக்க முடியாது. அவளை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். இல்லனா நம்ம செத்துருவோம். நீ சொல்றது சரிதான். அது கூட புரியாத முட்டாளா நானு. எவ்வளோ பெருசாக இருக்குது. ரைனர் தூக்கி போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அடிக்கிறான். உண்மையாவே இந்த என்னடா? ரைடருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனர்ஜி இல்லைன்னு பார்த்தா எனர்ஜி இப்போதான் வருது போல. அடிபட்டு என்ன டைட்டனு? அன்னைக்கு அவங்க அம்மா சாப்பிட்ட டைட்டனா? அம்மா டைட்டன் தானே அந்த பையனோட அம்மாவா? இன்னைக்கு எபிசோட் ஃபுல் எமோஷனலாக தான் போச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு டைட்டன் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது. அவங்கள தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரோட எமோஷனும் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மொத்தமாக கொடுத்தா நமக்கு சரி தப்புன்னு இதில் பார்க்கவே தெரியல. எல்லா எமோஷன்ஸும் கரெக்டு தானே. எல்லாருமே ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்டு அப்படி தானே இருக்காங்கன்றது தான் தோண்டி. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ இவங்க மனுஷனாக இருக்காங்க, டைட்டனாக இருந்தாலும் மனுஷன் கூட இருந்து அந்த லைஃப்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்ததுனால அவங்களுக்கு அது மேலே பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனாலும்
டைட்டனாக நான் போய் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சூஸ் பண்ணுறது தானே, இவங்க மனுஷனாவே இருந்துக்கலாம், இல்லை இவங்களுக்கு சைடு இருந்து ஹெல்ப்பும் பண்ணலாம். ஆனால் அது பண்ணாமல் டைட்டன் சைடு தான் இருப்பேன்னு அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்றது புரியல. அந்த அளவுக்கு அங்கே என்ன இருக்குது, இல்லை யாரை அதை அந்த அளவுக்கு செய்ய வைக்கிறேன்றது புரியல. எனக்கு இன்னைக்கு எபிசோடு பார்க்குறப்போ அப்படியே மூளையை கசக்கி இப்போ அப்படியே புளிஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது. எதை பார்க்குதுன்னே தெரில, இவங்க சொல்கிற மாதிரி எந்த பக்கம் யோசிக்குதுன்னு தெரில. இங்கே வந்து என்ன சொல்கிறது, மிக்காஸோட பாயிண்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது, கிறிஸ்டோட பாயிண்ட்டு எமீரோட பாயிண்ட்டு அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது. அது யார் பக்கம் பேசுறதுன்னு தெரில. இந்த குழப்பத்துக்கு நடுவில் நம்ம எர்வின் வேறு, அவர் வந்து கமெண்ட் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒன்று ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அவர் வந்து யோசிக்க நான் சொல்கிறத செய்யுங்கடான்னு அவர் ஒரு ஆர்டர் போட்டுடுறாரு. ஸோ யோசிக்கவே விட மாட்டேன்றாரு யாரும். இப்போ இந்த ஃபீலிங் இது கரெக்டாக தப்பா, இது எது சரின்னு இது எதுவுமே தெரியும். வந்த வேலை நான் அவனை அவனை கூட்டணுவா, அது மட்டும் பாரு, இறந்தாண்டா நம்ம முக்கியம், அவனோட ஃப்யூச்சரே அவன் கையில் தாண்டா இருக்குது, அதை பாருங்கடான்றப்போ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ அந்த ஃபீலிங்காக இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அவர் ஒன்று பண்ணிடுறாரு. அவர் என்ன சொல்கிறது, அவரும் யோசிச்சு தான் செய்கிறாரா இல்லை வந்து இதான்ட்டு ஒரே லைனாக போகிறாரான்றது நம்மளுக்கு புரியல. அவளும் முரட்டாளாகிறாரு, எதை பற்றி யோசிக்காமல் பாருங்க. அவர் அட்டாக் பண்ணதான் அப்படியே முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா, என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்பயும் கையை வச்சுன்னு திரும்ப வராரு. இவர் என்னன்ட்டு எந்த கேட்டகரியில் சேர்க்கணுன்னு தெரியல. இவருக்கு ஆப்போசிட்டாக டைட்டன்ஸே கூட்டின்னு வர்றாரு. இந்த பக்கம் இவனா பைத்தியக்காரனால நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கூட்டின்னு வரான். அவனை அட்டாக் பண்ணல, நம்மளும் சேர்ந்தாண்ட அட்டாக் ஆகும். ஸோ இவர் ஃபுல்லாக மொட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. இல்லை அவர் வந்து நிறையா இத்தனை வருஷம் நிறையா பார்த்துட்டோமோ, பசங்க சின்ன பசங்க எமோஷன்ஸ் இருக்குது, அதை விட்டு வெளியே வர முடியல. பட் அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு, ப்ளஸ் எவ்வளோ உயிர் இந்த சைடும் போயிட்டுருக்கு, அவருக்கு அதுதானே பெருசாக தெரியும். அதனால அவர் டைட்டன் அழிக்கத்தானே பார்ப்பாரு. எனக்கு கிறிஸ்டா எமீர் அவங்களோட அந்த பாசமும் ரொம்ப புரியுது. எனக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு 2 பேர் மேலேயும் தப்பு சொல்ல முடியல. 2 பேருமே அது அவன் பொய் சொல்கிறான் நல்லா தெரியுதா, அது உண்மை இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் அது அவள் காப்பாற்றணும், அவள் கஷ்டப்படக்கூடாது, கண்டிப்பாக என்ன மாதிரி அவள் ஃப்யூச்சரில் ஆவான்ற அந்த பயம். அவங்க எதனாவது பண்ணிவிடுவாங்க, இவளும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் போயிடுவான்றதுக்காகவே அவள் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும், நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்ணியே கெட்டவளாகவும் ஆக்கிட்டான். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாருங்க, இப்போ கூட கிறிஸ்டா குதிக்குமோ பின்னாடியே ஓடி வர்றது ஏதோ நாய் ஓடி வர மாதிரி, குட்டி நாய் மாதிரி ஒன்று ஓடியாந்துட்டு இருக்கா. அது அந்த பாசம் என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இவளை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுன்னு தான் நினைக்கிறா. பட் வந்து இவளுக்கே தெரியல, எமீருக்கே இப்போ அங்கே போனால் என்ன நடக்கும்ன்றது அவளே ஒரு இதுவில் இருக்கா. போனால் காப்பாற்றிடுவியான்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் அவர்கிட்ட பதிலே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இவர் கூட்டு போய் நான் பார்த்துருவேன். இப்போ இங்கே வர ஒரு 10 டைட்டன்ஸ் ஒரு 7 டைம்ஸ் வரும்போதே திணறேன், உன்னாலே முடியல, உன்னையே காப்பாற்றிக்கிறது கஷ்டப்படுற, நீ கிறிஸ்டாவை எப்படி காப்பாற்றுவேன் தெரியல. இப்போ அங்கே போனால் என்ன நிலமனே தெரிலன்றப்போ இது எப்படி அவள் நம்புறான்றது தான். அவள் இந்த பக்கம் வந்துடலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு ரெய்னர் பெர்த்கோல்டு பார்க்கும்போது கூட அவங்க உண்மையாக ரொம்ப ட்ரூ ஃபீலிங்லாம் இருக்காங்கன்னு தான் தோணுது. இங்கே இருக்கும்போதும் அவங்க உண்மையாக தான் இருந்திருக்காங்கன்றதும் புரியுது. அவங்கள அட்டாக் பண்ணும்போது கூட எனக்கு கஷ்டமாக தான், அவன் மறைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஓடுறான். அதே டைம் டைட்டன்ஸையும் அவன் பார்த்துக்கணும், இங்கேயும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கணும். எல்லா சைடும் அவனுக்கு நடுவில் நின்று மாட்டிக்கிட்டு முழிக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம கூட இருந்திருக்காங்க. எனக்கு மிக்காசா மாதிரிலாம் வந்து பரவாயில்ல கொண்டுலாம் அப்படின்னு எர்வின் மாதிரிலாம் நினைக்கவே முடியல. நம்ம பார்க்குற நமக்கே பாவமாக தான் இருக்குது. அவங்கள அப்படி பண்ண வேணான்றதான் தோணுது. அது மனசு ரொம்ப கல்லாக்கிட்டு அது பண்ணும்போது சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். அதான் மிக்காசாக்கும் எர்வினுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கான ஒரு கல் மனசு மாதிரி. அவங்க வந்து எடுத்தா இதுதான் முடிவு, நான் பட்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து எதையும் நான் கேட்க விரும்பலை, நான் இந்த ஒரு திசை எரித்துட்டேன், அது மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு அவங்க பார்க்குறாங்க. பட் இப்போ நம்ம சொல்கிறல எப்பறம் அவங்களால இந்த அளவுக்கு நடிக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து நாங்கள் ரியலாக தான் இருந்தோம்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கும் ஃபீல் ஆகுது. ஏன்னா நடித்தா தெரிஞ்சிடல. பட் வந்து இவருடைய அன்பு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பாண்டிங்லாம் இப்படி கிரியேட் ஆகாது. இப்போ கூட பாருங்கள், அவன் என்ன சொல்கிறாடி, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்கடா, இதெல்லாம் சும்மா ஏதோ நடிக்கிறீங்கன்னு சொல்லிடுங்கடான்ட்டு வந்து. ஏன்னா அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க, அந்த நட்பு காட்டியிருக்காங்க, அது பொய் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அவன் சொன்ன வார்த்தை எங்களை கண்டுபிடிங்கடா அப்படின்றான். ஸோ ஏதோ ஒன்றுத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. கட்டாயத்தின் பேரில் விருப்பப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியல, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. வேறு வழியே இல்லை, எங்களுக்கு இதுதான் வழி அப்படின்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. சாய்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். போன எபிசோட் முன்னே எபிசோட அதான் கேட்டேன். எங்கள் அம்மா அன்னைக்கு வந்து என் கண்மாடி சத்துப்போ நீங்களும் அங்கே தான் இருந்தீங்க. நான் வந்து அந்த கதையை திரும்ப உங்கள்கிட்டயே சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்ற போது உங்களுக்கு என்னடா தோணுச்சுன்னா வருத்தப்பட்டேன். அப்படின்னா அது புரியல, இவ்வளோ நடந்திருக்கு, அது எப்படி கல் மனசை தாங்கிட்டு அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. எர்வின் அன்றைக்கி எரன் வந்து அன்றைக்கி அப்படி சொல்கிறப்போ, அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன் அப்படி நடந்துச்சுன்றப்போ கூட அமைதியாக கேட்டுருந்தானுங்க. அதெல்லாம் எப்படி முடியும்? அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை ஏதோ மாட்டிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் ஆசை இருக்குது, ஆனால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதோ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அது என்னன்னு தெரியல. அது எப்போ வரும், அது அந்த முடிவு என்ன எவன்டா அது போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்குது.
அது போக இப்போ லாஸ்ட்ல பாருங்க இன்னொரு சஸ்பென்ஸ் அன்னைக்கு வந்து நம்ம எரனோட அம்மாவை முழுங்கிச்சு அது வருது இப்போ. இது எங்கேருந்துடா வந்துச்சு இப்போ? இது எதிர்த்து எங்கேருந்து வந்துச்சா இல்லை இதுவும் எதனா ஹியூமன் ஃபார்மா எனக்கு ஹியூமன் மாறி தான் இருக்கு. அந்த வந்துருக்குமோ? ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. இருக்கிறதுலே ரொம்ப ஜைஜாண்டிக்காக தெரிஞ்சது. ரொம்ப ஹைட்டு பெருசாக இருக்கும் போல இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. நம்ம ஆர்மர் டைட்டனோட பெருசாக தெரிஞ்சது இது. ஒன்றுமே புரியலைங்க. இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு, எதை பற்றி யோசிக்கிறது, யார் சைடு நிற்கிறது, எதுவுமே புரியல. எல்லாம் அப்படியே கலவரமாக ஆயிடுச்சு. ஒரு செகண்டு இப்படி என்ன நடக்குதுன்றதுக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் கலவரம், ஒருத்தர் ஒரு யோசனையில் இருக்கிறாங்கன்றப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கலவரமாக முடிஞ்சிச்சு. அந்த இடத்துலயும் நம்ம ஹார்மனோட மைண்ட் என்னங்க சொல்ல, அந்த இடத்துலயும் அந்த எமோஷனலை கரெக்டாக ட்ரிகர் பண்ணி என்ன சொல்லணுமோ ஏதோ பேசணுன்றது. ஏன்னா எங்களை மாதிரி தாண்டா உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களும் ஒருத்தவங்க இங்கே இருக்காங்கன்றத கரெக்டாக அந்த இடத்துல போட்டு யாரனையும் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துப்பா பயங்கரம் அதெல்லாம். அதான் நம்மளாம் ஒரு கன்ஃபியூஷன் வந்து அவன் மட்டும் தெளிவாக ஒன்று யோசிச்சான் பார்த்தீங்களா. நம்மளாம் இவங்கெல்லாம் என்னென்ன இப்போ எர்வின் கூட சரி அவரும் வந்து வேற ஒரு இதுவும், ஆனால் இவன் யோசிக்கிற விதம் பாருங்களேன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் விட்டுறலாம், உனக்கு ஒரு வழி இருக்குல்ல அங்கே வைக்கிறேன்டா கையன்ட்டு அங்கே வச்சு பண்ண பார்த்தா அதுக்குள்ள இங்கே வேற ஒன்று. அதான் எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணி ஒரு வைலண்ட்ல போனா நம்ம ஆள் மட்டும் அந்த பெருசா அந்த வைலண்ட்டுக்குள்ளேயும் போகாம பேச்சு மூலியமாவும் ஒன்று பண்ணி அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவன்கிட்ட. அதான் நான் வந்து அவன் யோசிக்கிறப்போ நான் இப்போ எதடா விடணும் வேற ஒன்று விடணுமான்றப்போ ஒரு வேளை அவனுக்குள்ளே இருக்க அந்த ஈரத்தை விட்டுருவானோ இவனும் இப்போ அவனை கொண்டுடுவானோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கண்ணு விரிச்சப்போ பார்த்தா அப்பயும் மூளையை தான் யூஸ் பண்ணான். நான் ஆயுதத்தை என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன், என் புத்தியை தாண்டா யூஸ் பண்ண வந்தது. அது வேற மாதிரி இருந்தது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.